ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கடாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது வீட்லேயே அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாலையும் நம்ம இப்போ ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டேஸ்டான கடாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு முதல்ல ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். சும்மா ரஃபாக தான் ஷாப் பண்ணியிருக்கிறேன். இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் ஒரு 15லேருந்து 20 போல் முந்திரி பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த முந்திரி பருப்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை ஒரு 10 செகண்ட் அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வேறு எதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. இந்த 3 மட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்குனதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு மாற்றிக்கோங்க. எப்பயுமே சூடாக அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட வெங்காய முந்திரி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா வாசனை கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதும் இதில் பச்சை மிளகா வந்து 1லேருந்து 2 போட்டு நல்லா கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதனால் அதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன், கூடவே சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கினதும் ஒரு 2 தக்காளியை நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருங்க. மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த பக்குவத்து வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற 1/2 கிலோ சிக்கன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், முந்திரி, கசகசா போட்ட பேஸ்ட்டு அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வெங்காயம் வந்து ஒயிட் கலரில் சேர்த்த முடி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஒயிட்டாக. ஸோ நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு கலர் கிடச்சிரும். இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வேக விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வேகும். அந்த லெக் பீசஸ் எல்லாம் நல்லா வேகணும். ஒரு 1/2 மணி நேரம் வெந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் குடமிளகா ஒரு 1/2 குடமிளகா அளவுக்கு நான் பச்சை கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்து மிளகுத்தூள். ஸோ இந்த சிக்கனுக்கு, கடாய் சிக்கனுக்கு மெயினாக இந்த டேஸ்ட் வந்து இந்த குடமிளகாயும் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் கடைசியாக சேர்க்கறது தான் பக்காவாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அடுத்ததாக இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ சூப்பரான நம்மளோட கடாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கசூரி மெத்தியை ஃபைனலாக நல்லா வாசனைக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப ருசியான நம்ம கடாய் சிக்கன் கிரேவி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பட்டர் பராத்தா வந்து பண்ண போகிறேன். பட்டர் பராத்தா பண்ணுறதுக்கு வந்து டீட்டெயிலான ஸ்டெப்ஸ் நான் இப்போ சொல்லலை. இதுக்கு ஆல்ரெடி நான் டோ வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் பக்கம் நமக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ப்ரெட்டுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜரில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ரெடி பண்ண மாவை நான் தேய்ச்சி வந்து பராத்தாவாக சுட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் போட்டு அந்த மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்க போகிறேன். தேய்ச்சிட்டு தான் நம்ம பட்டர் போட போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா மாவு. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக போடுறேன். பட்டர் பராத்தா வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு உங்களால் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரிச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம். ஓரளவுக்கு விரிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் இந்த பட்டரை வந்து துருவி விட்டுக்க போகிறோம். சீஸ் கிரேட்டரை வச்சு தான் நான் துருவுறேன். எல்லா பக்கமும் துருவினதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் போட்டுருங்க. ட்ரை ஃப்ளார் போட்டுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உடனே செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி பட்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தேய்க்க முடியாது. தேய்க்கும் போது ஓவராக மெல்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டர் வந்து லைட்டாக வந்து திக்காகிரும் இல்லைங்களா. அப்புறமா நம்ம உருட்டும் போது ஈஸியாக நம்மளால் உருட்டவும் முடியும். ப்ளஸ் அப்புறம் மெல்ட் ஆச்சுன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் 2 பக்கமும் வர மாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். ட்ரேயில் மாற்றிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சிடறேன். ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது இருந்தது அப்படின்னா பெட்டர் உங்களுக்கு. இப்போ இதில் மறுபடியும் வர மாவு போட்டு நம்ம தேய்ச்சி கட் பண்ணி தேய்ச்சிக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்கொயராக வேணுமா இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வேணுமா, தேய்க்கிறதுக்கு எந்த இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் ரெக்டாங்கிளாக கட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் யோசிக்காமல் கட் பண்ணிட்டேன். தேய்க்கும் போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த டைமில் தேய்க்கிறது அதாவது லேயராக இருக்குது. பட் வந்து தேய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் நான் ஒரு வழியாக தேய்ச்சிட்டேன். பட் ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்டாக கிடைக்கல. இந்த பட்டர் பராத்தா வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. பட் டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்கும். எப்பயாவது ஒருக்கா செய்கிறதுக்கு இது ஓகே. எந்நேரம் நம்ம செய்ய முடியாது. பட்டர் நிறைய நம்ம போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால. இந்த கடாய் சிக்கனோட பெஸ்ட் காம்பினேஷன் நான் சொல்லுவேன். இப்போ தோசை டவாவில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம இந்த பராத்தாவை போட்டுடலாம். இது ஒரு பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட பட்டர் பராத்தா ரெடி. அவ்வளோதாங்க, ருசியான கடாய் சிக்கன் கிரேவி வித் பட்டர் பராத்தா. நைஸ் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.